இங்க இல்லையேடா. இங்க வர அளவுக்குலாம் அவளுக்கு தைரியம் இருக்குன்னு எனக்கு தோணல. ஆனா பிரெக்னென்ட் லேடிக்கு யார் புரிய வைக்கிறது? பொண்ணுங்க பிரெக்னெண்டா இருக்கும்போது வெளியில இருந்து ஏதாவது புளிப்பா வாங்கிட்டு வான்னு சொல்லுவாங்க. ஏன் பொண்டாட்டி என்னன்னா தனுவை கூட்டிட்டு வான்றா. சரிவா, கேட்ல போய் செக் பண்ணிட்டு வரலாம். சரி வாடா போ. இங்கேயும் இல்லையே. சீரியஸ்லி இப்ப மட்டும் அவன் கையில மாட்டினான்னு நான் கையை ஓங்கிட்டு விடான். பிரக்யாவுக்கு அவ செஞ்ச துரோகத்துக்கு அவளுக்கு நரகத்துல கூட இடம் கிடைக்காது. என்னடா கிளவு மாதிரி பேசுற? நரகத்துல கூட இடம் கிடைக்காதா? ஆம்பளை மாதிரி பேச கத்துக்கோ. அவளை சும்மா விடக்கூடாது. கோவப்படும் போது ஏன்டா கிளவு மாதிரி ஆயிடுற? நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், விளையாடலடா. நம்ம ஃபேமிலி என்னெல்லாம் பண்ணிருக்கா. அவளெல்லாம் சும்மா நடமாட விடுறதே பெரிய தப்பு தான். அவளை ஜெயில தூக்கி போட்டு அனுப்பலாம்டா, அனுப்பலாம். உள்ள பிரக்யா ரொம்ப டென்ஷனா இருப்பா. அவ எங்கேயும் இல்லைன்னு அவகிட்ட சொல்லிடலாம். வா அக்கா, ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. எனக்கும் அவங்க வந்திருக்க மாட்டேன்னு தான் தோணுது. இது உங்க பிரம்மையா கூட இருக்கலாம். என்னாச்சு? ஏன் இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? பிரக்யாவுக்கு இப்ப தனுவை பார்த்த மாதிரி தோணுதான். தனுவா? எங்க இருந்தா அவ? உள்ள இருந்தாலும் வெளியில இருந்தாளா? சொல்லுங்க, நான் போய் பாக்குறேன். கேட்லயும் செக் பண்ணிட்டு அவங்க இல்ல. அவ எங்கேயுமே இல்ல. நீங்க ஒழுங்கா தேடி பாத்தீங்களே இல்லையா? தனு விஷயத்துல நாங்க ரிஸ்க் எடுப்போம்னு உனக்கு தோணுதா என்ன? அவங்க பயத்துல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா நீ ஏன் இவ்வளவு பயப்படுற? ஏன்னா எனக்கு தனுவை பத்தி நல்லா தெரியும். ஷீ இஸ் a mad woman. பிரக்யா அவ்வளவு உறுதியா தனுவை இங்க பாத்திருக்கான்னு சொல்றானா, கண்டிப்பா அவ இங்கதான் எங்கேயோ இருக்கணும். அவ நிச்சயமா ஏதோ மோசமான பிளானோட தான் வந்திருக்கா. அவ என்ன செய்ய போறான்னு தான் எனக்கு புரியல. அப்படி இருக்கும்போது நாம கொஞ்சம் பயந்துதான் ஆகணும். அவ ஒண்ணும் பண்ண மாட்டான். நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கல, தனுவால உனக்கும் நம்ம குழந்தைக்கும் எதுவும் ஆகாது. அவன் நிழல் கூட உன் மேல பட விட மாட்டான். ஐ ப்ராமிஸ். பிரக்யா கண்ணில் பட்டிருக்கா, ஆனா உங்க யார் கண்ணிலையும் படல. எனக்கு நிச்சயமா இது பிரக்யாவோட பிரம்மையா இருக்க வாய்ப்பில்லை. எனக்கு அப்படி தோணல. உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்க இங்கே உட்காந்துருங்க. நான் எதுக்கும் போய் பார்த்துட்டு வரேன். சரி, இதோட விட்டுறலாமே. சம்பிரதாயத்தை இன்னும் முழுசா முடிக்கவே இல்லை. என்ன சம்பிரதாயம் இருக்குல்ல, அதை பண்ணிடலாம். ஒரு செகண்ட் ராணி, கொடுங்க. இன்னும் கொஞ்ச நாள் தான். ஆஹா, கண்டிப்பா கொடுத்துட்றேன். நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஓகே ஓகே, பாய். I need your help. Get out of my house. நிக்கல், நீ என்ன வீட்டை விட்டு போன்னு சொல்றியா? மூளை குழம்பி போச்சா உனக்கு? I'm தனு. தனுன்னு தெரிஞ்சுதான் போக சொல்றேன். வெறுத்து போச்சு உனக்கு ஹெல்ப் பண்ணி. பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்குது? ஒண்ணும் இல்ல. எப்ப வந்தாலும் அபி பத்தி தான் பேசுற. நீ இங்க இருக்கிற ஆனா யோசனை எல்லாம் அங்கதான் இருக்கு. அபி என்ன பண்ணா, பிரக்யா என்ன பண்ணா? இப்ப இதுக்கு ஏன் ஹெல்ப் கேட்டு வந்திருக்க? நிச்சயமா பிரக்யா வாழ்க்கையில ஏதாவது நல்லது நடந்திருக்கும். அப்ப ஏன் வாழ்க்கை என்ன ஆகுறது? அத பத்தி உனக்கு எந்த அக்கறையும் இல்ல. யூ டோன்ட் கேர். உன் டிமாண்ட்ஸை நிறைவேற்றி நான் திவால் ஆயிட்டேன் தானோ. உனக்கு என் நிலைமை தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீ உன்னை பத்தி மட்டும் தான் பேசுவ. அண்ட் யூ நோ, என்ன பத்தி பேச மாட்ட, அபி பத்தி மட்டும் தான் பேசுவ. எப்போ வந்தாலும் டென்ஷனோட வருவ, பேட்ல கொண்டு வருவ. முதல்ல கிளம்பிங்க இருந்து. நிக்கல், உன்னால எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? இதுதான் உன்னுடைய சுயரூபம். யூ ஆர் செல்ஃபிஷ். இங்க நான் உன்கிட்ட என்னுடைய வாழ்க்கையோட ப்ராப்ளத்தை சொல்லிக்கிட்டு இருக்கேன். உனக்கு உன்னை பத்தி தான் யோசனையா? அதான் உன்னை பார்த்த உடனே வீட்டை விட்டு வெளியில போன்னு சொன்னேன். ஏன்னா உனக்கு உன் பிரச்சனையை மட்டும் தான் பேசணும். என் பிரச்சனையை கேட்க மாட்டேன் தனு. இது வரைக்கும் கேட்டதும் இல்ல. எனக்கு உன்னோட ஸ்டூபிடான ஸ்டோரிஸ் கேட்கறதுக்கு இஷ்டம் இல்ல. விருப்பம் இல்லையா? கேட்டுதான் ஆகணும். என் பிரச்சனைகளை நீ கேட்டுதான் ஆகணும். நீ ஒரு அபசகுணம். நீ என்னுடைய பேட் லக். நீங்க வந்த உடனே கடன்காரன் போன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன பிடிச்சு கத்துறான். அவனுடைய மொத்த பணத்தை நான் உடனே கொடுக்கணுமா? எங்க இருந்து நான் கொடுப்பேன்? நீ வரதுக்கு முன்னாடி எனக்கு பேட் நியூஸ் வந்துருது தனு. இதுக்கு முன்னாடி என்கிட்ட எல்லாமே இருந்தது. ஆனா நீ வந்ததுக்கு அப்புறம் everything is going down for me. Everything. என்னோட பிசினஸ், என்னோட கான்டாக்ட்ஸ், என்னோட நெட்வொர்க்கிங், என்னோட டேலண்ட், என்னோட சாங்ஸ் எல்லாம் அழிஞ்சு போச்சு. எப்படி இருக்கு தெரியுமா? அப்படி அபி என்ன அழிக்கிற மாதிரி தோணுது. ஆனா இதுல பெஸ்ட் பார்ட் என்ன தெரியுமா? அபி என்ன அழிச்சுக்கிட்டு இருக்கிற விஷயம் அவனுக்கே தெரியாது. ஏன்னா நீ என்னோட இணைஞ்சிருக்க தனு. நீ உன்னை அழிக்கிற விஷயம் அவனுக்கே தெரியாதா, இல்லன்னா அவன் வேணும்னே உன்னை அழிச்சிட்டு இருக்கானா? எஸ் நிக்கல், அவன் நிஜமாவே தெரிஞ்சுதான் உன்னை அழிச்சிட்டு இருக்கான். இது வரைக்கும் உன்கிட்ட இருந்ததெல்லாம் பறிச்சிட்டு இருந்தானா, இப்போ நீ அவன்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் பறிச்சுக்கோ.
நீ டிசர்வ் பண்ற நிக்கல் ரிவெஞ்ச். அத நீ டிசர்வ் பண்ற. நீ அவனை பழி வாங்கினா, பிரக்யாவுக்கு கஷ்டத்தை கொடுத்தனா, பதிலுக்கு நான் உனக்கு 1 கோடி ரூபாய் கொடுக்கறேன். உன்கிட்ட அவ்வளவு பணம்லாம் சுத்தமா இல்ல. என் தலையெழுத்து அவ்வளவு மோசமா இல்ல. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? 7 வருஷமா நான் அபி கூட சேர்ந்து வாழ்ந்ததுல கொஞ்சம் கூட பணம் சேர்த்து வச்சிருக்க மாட்டேனா? மொத்த பணத்தையும் உனக்கு கொடுத்துடுற நிக்கல். அதுக்கு பதிலா நீ அவங்கள பழி வாங்கணும். பிரக்யா வயித்துல வளர அந்த ரெட்டை குழந்தைங்களை நீ கஷ்டப்படுத்தணும், இம்சப்படுத்தணும், அழிக்கணும். அபி குடும்பத்தை சேர்ந்து யாரும் இனிமே சிரிக்கவே கூடாது. யாரும் எண்ணெல்லாம் தடவ வேண்டாம். எதுக்கு தடவணும்? எண்ணெல்லாம் போட்டா பிசு பிசுன்னு ஆயிடும். அது ஒரு மாதிரி பார்க்க நல்லாவே இருக்காது. அது எண்ணெயை தடவினதுக்கு அப்புறம் பிரக்யா போய் குளிக்கணும்ல. அதுக்குன்னா குளிச்சதுக்கு அப்புறம் திரும்பவும் தடவுவீங்க, திருப்பி குளிக்கணும். அவ இப்ப இருக்கிற நிலைமையில ஜலதோஷம் பிடிச்சா ஜுரமும் வர வாய்ப்பு இருக்கு. இப்ப அதெல்லாம் தேவையா? நீ பாட்டுக்கு உளறிக்கிட்டு நாங்க என்ன சடங்கு பண்ணுவோம்? ஏன் ராணி, எதுக்கு என்ன தடவணும்? என்ன தடவுனா பிரக்யா அழகா இருக்க மாட்டா. கண்ணா, குழந்தைங்க பிறந்த உடனே பொண்ணுங்களுக்கு முடி உதிர ஆரம்பிக்கும். பிரக்யாக்கு அந்த மாதிரி நடந்துடக்கூடாது இல்ல, அதனாலதான் இப்பத்துல இருந்து என்ன தடவ போறோம். ஆனா பிரக்யா அதை பத்தி எல்லாம் டென்ஷன் பட வேண்டிய அவசியமே இல்ல. அவளுக்கு தான் கருப்பா நீளமா முடி இருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ராங்கான முடி, உள்ள பெயின் கூட இல்ல. முடியெல்லாம் உதிராது. நீங்க வேணா இழுத்து பாருங்களேன், ஒரு முடிய கூட உங்களால எடுக்க முடியாது. அபி, இது சம்பிரதாயம் பண்ண விடு. பிரக்யாக்கு முடி பிசு பிசுன்னு ஆயிடுச்சுன்னா பார்க்க நல்லா இருக்க மாட்டா. அப்போ நான் என்ன வச்சா பார்க்க நல்லா இருக்க மாட்டேன், அதனால இந்த சம்பிரதாயத்தை வேணான்னு சொல்றீங்க? இல்ல, நான் அதுக்கு சும்மா முடி பிசு பிசுன்னு இருக்கும்னு இல்ல. நீ அச்சின்னு தும்புடன்னு வச்சுக்கோ. உனக்கு அச்சின்னு ஜலதோஷம் பிடிக்கும், நீ குளிக்கணும். முதல்ல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஜலதோஷம் பிடிக்குமா இல்ல நான் பார்க்க நல்லா இருக்க மாட்டேன்? அது எனக்கு நல்லா தெரியும் என் மேல உங்களுக்கு அன்பே இல்ல. உங்க கண்ணுக்கு நான் அழகா இல்ல, ஏன்னா இப்ப நான் குண்டாயிட்டேன்ல. வசமா மாட்டிக்கிட்டா பையன். ஆமா மாமா, பெரியப்பா சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு நீங்க காலி. நீ சுமாரு பிரக்யா, அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப அழகா இருக்க. நீ எவ்வளவு கியூட்டா இருக்க தெரியுமா? இங்க பாரு பாரு பாரு. சமாதானப்படுத்துங்க. சிரிக்கிற? சிரிச்சிட்டாளா? எதுக்கு சிரிக்கிற? பின்ன என்னவா, நீங்க மட்டும்தான் விளையாடணுமா? ஏன் நான் விளையாட கூடாதா? வாட்? நீ இப்ப விளையாடுனியா? எனக்கு உயிர் போற மாதிரி ஆயிடுச்சு. சரி ப்ளீஸ், இந்த மேட்டரை இங்கே முடிச்சுக்கலாம். நான் சொல்றேன் பாருங்க, இந்த மேட்டரை முடிச்சு வைக்க ஒரு வழி தான் இருக்கு. நல்லா ஸ்ட்ராங்கா ஒரு கிஸ் கொடுத்துரு. யாரும் இங்க பார்க்காதீங்க. இந்த நிக்கல் ஏன் இன்னும் எனக்கு ஃபோன் பண்ணல? இந்த சின்ன வேலையை முடிக்க எவ்வளவு டைம் எடுத்துப்பான்? சரி, அவன் வேலையை அவன் பார்க்கட்டும். நிச்சயமா எனக்கு ஒரு டைம் வரும். நான் அந்த பிரக்யாவை கஷ்டப்படுத்தி வேடிக்கை பார்க்கணும்னு மட்டும்தான் ஆசைப்பட்டேன். ஆனா இப்ப நான் அபிய கூட அழ வச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவன் அழுதே ஆகணும். வாழ்நாள் முழுக்க அழுதுகிட்டே இருக்கணும். இந்த தனுவை கைவிட்டதுக்காக அழுதுகிட்டே இருக்கணும். எவ்வளவு உண்மையா இத்தனை வருஷம் நான் அபிய விரும்பினேன். அவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா அவனுக்கு எப்பவும் அந்த பிரக்யாவோட சந்தோஷம் தான் முக்கியம். பிரக்யா பிரக்யா பிரக்யா. அபி தனக்கு தானே குழிய தோண்டிக்கிட்டான். அவன் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். பிரக்யா கூட அவனை நான் சந்தோஷமா வாழவே விட மாட்டேங்கிற விஷயத்த அவன் யோசிச்சிருக்கணும். விட மாட்டேன். சரி, இது வரைக்கும் அவனுக்கு இந்த விஷயம் புரியல. ஆனா இப்ப தெளிவா எல்லாமே புரிஞ்சிடும். அவன் வாழ்க்கையில இருக்க போறது நான் மட்டும்தான். என்ன தவிர வேற யாருமே கிடையாது. பிரக்யா, நீ அபிய விட்டு போய்தான் ஆகணும். அப்படி நீ போனதுக்கு அப்புறமா அபிக்கு நாலா பக்கமும் தனுவோட முகம் மட்டும்தான் தெரியும். அதுக்கப்புறமா அபி என்ன ஏத்துக்கிட்டு தானே ஆகணும்.
எஸ், நான் போய் இப்பவே ரெடி ஆயிடுறேன். அபி எந்த நிமிஷமும் என்னை ஏத்துக்கலாம். நான் உடனே ரெடியாக போறேன். இல்ல, நான் பார்க்கவே இன்னோசென்ட்டா தெரியணும். என்னை பார்த்ததும் எல்லார் மனசு உருகணும். நோ மேக்கப், நோ மேக்கப் அட் ஆல். அபி எனக்கு முழுசா கிடைச்சதுக்கு அப்புறம் நான் அவனுக்காக அலங்கரிச்சுப்பேன், அவனுக்காக மேக்கப் போடுவேன். இவ்வளவு நேரமாச்சு இந்த நிக்கல் என்ன பண்றான்? ஏன் இன்னும் கூட எனக்கு ஃபோன் பண்ணாம இருக்கான்? அங்க என்ன நடக்குதுன்னு நான் எப்படிதான் தெரிஞ்சுக்கிறது? இவன் எப்ப வேலையை ஆரம்பிச்சு எப்ப முடிக்க போறான்? பிரக்யா, நீ இப்ப போய் தான் ஆகணும். ஏன் குடும்பத்தை விட்டு நீ வெளியேறித்தான் ஆகணும். ஏன்னா அந்த வீட்டுல உன்னோட சீமந்த ஃபங்க்ஷன் இல்ல. இப்ப உனக்கு வெறும் இறுதி சடங்கு தான் நடக்கும். இப்ப என்ன டான்ஸ் ஆடணுமா? அப்படி பார்த்தா உன் அம்மா கூட டான்ஸ் ஆடலையே. நம்ம 3 பேரும் சேர்ந்து டான்ஸ் ஆடலாமா? என்ன நீங்க சும்மா அவளை தொந்தரவு பண்ணாத, விடுப்பா. சொல்றத கேளு அபி. இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் டான்ஸ் ஆடவே கூடாது. அதெல்லாம் இல்ல கிராணி, நாங்க டான்ஸ் ஆடுவோம். ஸ்லோவா ஆடுறோம். மேல வாசிக்கிறத கொஞ்சம் ஸ்லோவா வாசிங்க. ஸ்டார்ட். சொல்லு. வேலை முடிஞ்சதா? நான் இங்க என்ன ஸ்பீச் செய்யவா வந்திருக்கேன்? வேலை முடிஞ்சிச்சன்ற. எவ்வளவு பேர் இருக்காங்க இங்க? இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் டைமிங் ரொம்பவே முக்கியம். சந்தர்ப்பம் கிடைக்கும் போது உன் வேலையை நான் முடிச்சிருவேன். அப்ப எல்லாரும் அங்க கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல? எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடுறாங்களா? அங்க எல்லாருமே ஃபெஸ்டிவல் மூட்ல இருப்பாங்களே. பயங்கரமா ஆட்டம் போடுறாங்க, பைத்தியம் பிடிச்ச மாதிரி. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? கொல்றது அவ்வளவு ஈஸியா? அதை நீயே பண்ணிருக்கலாமே. நீயே இங்க வந்து கொல்லல. நீ தானே அபி கூட எத்தனை வருஷம் வீட்ல இருந்த? உனக்கு தெரிஞ்சிருக்கணும்ல அந்த பிரக்யாவை கொல்றது அவ்வளவு சுலபம் கிடையாதுன்னு. அவ எப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தோட பிறந்திருக்காளோ தெரியல. அந்த அபி அவளை நிழல் மாதிரி சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கா. அதுவும் இந்த வாட்டி ஓவர். கவசம் மாதிரி அவளை சுத்தி இருக்கிறா. கொஞ்சம் கூட கேப்பே கொடுக்க மாட்டேங்கிறா. நான் ஒன்னு சொல்ல தனு, நான் உன்கிட்ட இங்க போன்ல பேசிட்டு இருக்கேன். ஆனா அங்க அபி அவ சந்தோஷமா பிரக்யா கூட டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கா.
இவங்க காதல புரிஞ்சிக்கவே முடியல. அதிகமாயிட்டே போகுது. இன்ஃபேக்ட் குழந்தை வயித்துல வந்ததுக்கு அப்புறம் இவங்க காதல் அதிகமாயிடுச்சு. இப்பவே இந்த நிலைமை. அந்த குழந்தை வெளியில வந்துச்சுன்னா இவங்கள பிடிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் பேசாத. அவங்க காதல் ஒண்ணு ஸ்பெஷல் காதல் இல்ல. அபிய உண்மையா காதலிச்சவன் நான் தான். சொல்லப்போனா அவன் லவ்வுக்காக தான் உன்னையே நான் அக்செப்ட் பண்ணிக்கல. என்ன அக்செப்ட் பண்ணாதது நல்லதா போச்சு. நானும் உன்னை எப்பவும் காதலிச்சதே கிடையாது. எனக்கு அபியோட பணத்தை மேல மட்டும்தான் கண்ணு. இந்த வேலையை நான் பணத்துக்காக தான் செய்யறேன். இந்த வேலை நல்லபடியா எந்த தடையும் இல்லாம முடியணும்னு நினைச்சேன்னா சும்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம போன மரியாதையா வை. புரிஞ்சுதா உனக்கு? வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் நானே உனக்கு சொல்றேன். இதை எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும். எனக்கு நேரமே சரியில்லை. ஆனா என்னோட ஒவ்வொரு கெட்ட நேரத்துக்கு அப்புறமும் எனக்கு நல்ல நேரம் வந்திருக்கு. நிக்கில் அங்க அவனோட வேலையை முடிச்சிருவான். அதுக்கப்புறம் அந்த அபி எனக்கு நிரந்தரமா சொந்தமாயிடுவான். ஏன்னா அபி கியாரா மேல உயிரையே வச்சிருக்கான். நானும் கியாரா மேல பாசமா தான் இருப்பேன். ஒரு அம்மாவா இருப்பேன். அவளை ஒரு நல்ல குழந்தைய நான் வளர்ப்பேன். அவளை என்ன மாதிரி ஒரு சூப்பர் மாடல் ஆக்குவேன். அவளோட ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் கவனிப்பேன். கியாரா என்னோட பொண்ணு. I love you. I'm gonna see you soon. இந்த அம்மாவோட போன் எங்க போச்சுன்னு தெரியலையே. கீழே எல்லாரும் என்ஜாய் பண்றாங்க. ஆனா நான் அவங்களோட போட்டோ எடுத்துக்கணும். அம்மா கூட, அப்பா கூட, பாட்டி கூட. ஆனா போன் கிடைக்க மாட்டேங்குது. நான் முதல்ல என்ன ஒரு செல்ஃபி போட்டோ எடுத்துக்க போறேன். நான் எவ்வளவு கியூட்டா இருக்கல அப்படி எங்க அம்மா மாதிரி. நான் ரொம்ப அழகா இருக்கேன். பிரின்சஸ், எங்க போற நீ? கீழ ஒரு செல்ஃபி. ஷூர், கம். பர்ஃபெக்ட். எக்ஸ்கியூஸ் மீ டா. ஹலோ, ஒன் செகண்ட். நம்ம அப்புறமா செல்ஃபி எடுப்போம். பை. டேக் பை. சொல்லு. ஓகே 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 ஓகே. மேல அடிக்கிற அங்கிள் ஒரு செல்ஃபி. ஜான் அங்கிளுக்கும் எனக்கும் ஆக்சிடென்ட் பண்ணீங்களே. நான் எல்லார்கிட்டயும் போய் சொல்ல போறேன். அங்க என்ன சத்தம்? மைத்திலி, இங்க வா. என்ன மைத்திலி, எனக்கு கியாரா கத்துற சத்தம் கேட்டுச்சு. குழந்தை மாடிக்கு போனா. என்ன பண்றான்னு போய் பாரு. ஒருவேளை சன்னி எவ்வளவு சண்டை போட்டுட்டு இருக்காங்களோ. விளையாடிட்டு இருப்பாங்க. அங்க இதுக்கு விளையாடிக்கிட்டு 2 பேரும் இங்க தானே இருக்கணும். நீ போய் பாத்துட்டு வா. நான் போகவா? அப்ப நான் போகணுமா? பேசாம நீங்களும் போங்களே. போங்கறல்ல. சரி போறேன். Jack and Jill went up the hill to fetch a pail of water. Jack fell down and broke his crown, and Jack came tumbling after. ஒரு நிமிஷம், இந்த பக்கம் எதுக்கு போறீங்க? சித்தி,
கியாரா, நீ இங்கதான் இருக்கன்னு எனக்கு தெரியும். இந்த தடவை நீ என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அமைதியா வெளியில வந்துரு, இல்ல நானா உன்னை வெளியில கூட்டிட்டு வந்தா அப்புறம் நீ ரொம்ப கஷ்டப்படுவ.